ஆ ஆ கேட்டாங்களா? அப்படியா? சந்தோஷம். நான் இது மாதிரி தாங்க பண்றது. நான் படிச்சிருக்கேன், இதுக்கு தான் படிச்சிருக்கேன். இந்த படம் எடுக்கிறது இது மாதிரி தான் படிச்சிருக்கேன். அது மாதிரி வந்து சரி இந்த மாதிரி வந்து அந்த காலத்துல உள்ளவங்க உங்க தொழிலை பார்த்துக்கிட்டு இந்த வயசுல நீங்க பாக்குறீங்கல்ல, அப்ப கண்டிப்பா நம்ம எடுத்து பண்ணணும்னா உங்களை எடுத்து போட்டதுடா. நான் இல்ல நான் உங்களுக்கு இதுக்கே வந்து நான் பண்றேன். கூட பின்ற இடத்துக்கே நான் வந்து போடுறேன் அடுத்து வரும்போது. சரிங்கய்யா, சரி பார்த்து வாங்க. ஆக்சுவலா அன்னைக்கு எடுத்தேன், எங்க வீட்டுக்கிட்ட எடுத்தேன் அந்த வீடியோ. இன்னைக்கு அதே ஐயா வந்து எங்க ஊருக்குள்ள வராங்க வியாபாரம் பண்றதுக்காண்டி. அது மட்டும் இல்லாம அந்த ஐயா சொன்ன விஷயம் என்னன்னா, எல்லாரும் கேட்டாங்களாம், அவங்க ஊர்ல எல்லாரும் கேட்டாங்கன்னா அவங்க முகத்தை பார்த்தாங்களா, என் முகத்தை பார்த்தாங்களா. ஹாப்பி, இது ஒரு சந்தோஷம். இதுதானா, இதுதான்டா கேசவன், இதுதான் கேசவன். ஆமா, சரியா? ஸோ வந்து ஒருத்தவங்க திறமை இருக்கு பார்த்தீங்களா, ஒருத்தவங்க திறமைய, ஒருத்தவங்க கஷ்டத்தை வெளிப்படுத்தி அவங்கள வந்து கஷ்டப்படுறவங்களுக்கு அதை வெளிப்படுத்தி அது மூலமா அவங்களுக்கு ஆதாயம் கிடைக்கிறது தான் இந்த வழி. திறமைசாலிக்கு வந்து அந்த ஒரு என்னதான் திறமை இருந்தாலும் அங்கீகாரம் கிடைக்காம இருக்கும்ல, அதை வந்து வெளியில கொண்டு வரணும். அதுதான் கேசவன். நடிக்கணும், நடிப்பை கொண்டு வரணும், திறமைகளை கொண்டு வரணும், அதுதான் கேசவன். இதுதான் நான். ஸோ இதை விட்டுப்பட்டு தேவையில்லாத விஷயம்னா பண்ணுறதுலாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. பட் என்ன பண்ணுறது, சச்சமயத்துக்கு பண்ணணுமே பண்ணிட்டுருங்க. ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த ஐயா சொன்ன விஷயம் எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஆமாம்.